வணக்கம் நண்பர்களே. எம்ஆர்பி தேர்வுல வெற்றி பெற்று ஒரு அரசு வேலைக்கு போகணும்னு ஒரு பெரிய கனவோட இருப்பீங்க. ஆனா அந்த கனவுக்கு நடுவுல இந்த தமிழ் தகுதி தேர்வு ஒரு தடையா நிக்குதா? அப்படி இருந்துச்சுன்னா கவலைய விடுங்க. அந்த தடைய எப்படி ரொம்ப ஈஸியா தாண்டறதுன்னு தான் நாம இன்னைக்கு விளக்கமா பார்க்க போறோம். நீங்க ஃபார்மசிஸ்ட், நர்ஸர் இல்ல ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி எம்ஆர்பி எக்ஸாம்க்கெல்லாம் ரொம்ப தீவிரமா படிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா? உங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு இலக்கு தான், ஒரு நிரந்தரமான அரசு வேலை. ஆனா உங்க எல்லாருக்கும் ஒரு கவலை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்மளோட மெயின் பேப்பரை விட இந்த தகுதி தேர்வு, அதாவது இந்த கட்டாய தமிழ் தகுதி தேர்வு தான் நிறைய பேருக்கு ஒரு மாதிரி பதட்டத்தையும் ஒரு தயக்கத்தையும் கொடுக்குது. அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். சரி, வாங்க முதல்ல ஏன் இந்த தகுதி தேர்வு இவ்ளோ முக்கியம்னு எல்லாரும் சொல்றாங்கன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டாலே பாதி ஜெயிச்ச மாதிரி தான். நண்பா, இது வெறும் ஒரு குவாலிஃபைங் பேப்பர் தானே அப்படின்னு சாதாரணமா மட்டும் நினைச்சிடாதீங்க. உங்க மொத்த தேர்வு முறையுமே மாத்திர சக்தி இதுக்கு இருக்கு. அது எப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது உங்களுடைய என்ட்ரி பாஸ் மாதிரி. அப்படின்னு என்னன்னா, உங்க மெயின் எக்ஸாமுக்குள்ள நுழையறதுக்கான ஒரு நுழைவுச் சீட்டு இதுதான். இது இல்லாம அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. இப்போ இந்த முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் பாருங்க. இது எல்லா எம்ஆர்பி தேர்வுக்கும் கட்டாயம். இதுல நீங்க பாஸ் பண்ணா மட்டும்தான் நீங்க ராப்பகலா கஷ்டப்பட்டு படிச்செழுதுனா உங்க மெயின் பேப்பரையே திருத்துவாங்க. ஒருவேளை இதுல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா அவ்வளவுதான், உங்க முழு உழைப்பும் வேஸ்ட். இதுல பாஸ் பண்றது உங்க மெயின் பேப்பரை இன்னும் அதிக நம்பிக்கையோட எழுத வைக்கும். சரி, இப்போ இந்த கவலைக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும் இல்லையா? அதுதான் ஃபார்மசிஸ்ட் அகாடமி 24x7 உங்களுக்கு கொடுக்கிற இந்த தேர்வு தொடர். இது குறிப்பா இந்த சவாலை நீங்க ஜெயிக்கிறதுக்காகவே வடிவமைக்கப்பட்டது. இந்த டெஸ்ட் சீரீஸ்ல 1-2 டெஸ்ட் இல்ல, மொத்தம் 20 முழுமையான மாதிரி தேர்வுகள் இருக்கு. இது உங்க தயாரிப்போட ஒவ்வொரு ஸ்டேஜையும் செக் பண்ணி உங்களை முழுமையா தயார்படுத்தும். ஆமா, வெறும் 20 டெஸ்ட் மட்டும் இல்ல, அதுக்குள்ள 2000க்கும் அதிகமான தரமான கேள்விகள் இருக்கு. இவ்ளோ கேள்விகளை நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது சிலபஸ்ல எந்த மூலையிலேருந்து கேள்வி கேட்டாலும் நீங்க அசால்ட்டா பதில் சொல்லலாம். சரி, இந்த சீரீஸ்ல அப்படி என்னதான் இருக்குன்னு பாப்போம். 6வதிலிருந்து 10வது வரைக்கும் முழு தமிழ் பாடத்திட்டமும் கவர் ஆகும். முழு மாதிரி தேர்வுகள் இருக்கு. பழைய எம்ஆர்பி கேள்வித்தாள்களையும் நீங்க பார்க்கலாம். இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஒவ்வொரு பாடத்திலிருந்தும் லைன் பை லைனா கேள்விகள் எடுத்திருக்கோம். அதோட இந்த கேள்விகளோட தரம் ஒரு அனுபவமிக்க நிறுவனத்தால உறுதி செய்யப்பட்டிருக்கு. சரிப்பா, இவ்ளோ டெஸ்ட் எழுதி என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். பயிற்சி பண்றது எக்ஸாம் ஹால்ல உங்களை எப்படி மாத்தோன்னு ஒரு சின்ன உதாரணத்தோட இப்ப புரிஞ்சுக்கலாம். இந்த உதாரணத்தை பாருங்க, உங்களுக்கு சூப்பரா புரியும். ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு புதுசா ஒரு ஃபார்மசிஸ்ட் வராருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு எல்லா மருந்து பேரும் தெரியும். ஆனா எந்த மருந்து எந்த ரேக்ல இருக்குன்னு தெரியாது இல்லையா? ஆனா திரும்ப திரும்ப எடுத்து பழக பழக கண்ணை மூடிக்கிட்டு கூட கரெக்டா அந்த மருந்தை எடுப்பாரு. அதே மாதிரி தான் திரும்ப திரும்ப நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது சரியான பதில ரொம்ப வேகமாவும் துல்லியமாவும் கண்டுபிடிக்க முடியும். இங்க பாருங்க, இந்த ஒப்பீடு எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடும். பிராக்டிஸ் இல்லாம எக்ஸாம்க்கு போனா ஒரே குழப்பம், தயக்கம், ஸ்பீடு இருக்காது, பயங்கர டென்ஷனா இருக்கும். ஆனா நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு போனா மனசுல தெளிவு இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும், வேகமா பதில் சொல்லுவீங்க, டென்ஷனே இருக்காது. சரி, இப்போ உங்க மனசுல சில பொதுவான கேள்விகள் இருக்கும் இல்லையா? வாங்க அதுக்கெல்லாம் பதில் பாத்திரலாம். நிறைய பேருக்கு வர்ற முதல் சந்தேகம் இதுதான். நான் இப்ப ஜாயின் பண்ணா இந்த டெஸ்ட்லிங்ஸ் எல்லாம் எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ண முடியும்? கவலையே படாதீங்க, உங்க ஃபைனல் எக்ஸாம் முடியற வரைக்கும் இந்த டெஸ்ட்லிங்ஸ் எல்லாம் ஆக்டிவா தான் இருக்கும். எக்ஸாம் 2 மாசம் கழிச்சு நடந்தாலும் சரி, இல்ல தள்ளி போனாலும் சரி, நீங்க எப்ப வேணும்னாலும் எடுத்து பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதுவும் ஒரு காமனான கேள்விதான். டெஸ்ட் பேட்ச் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிடுச்சே, நான் எப்ப சேர்ந்தா பழைய டெஸ்ட்லாம் எழுத முடியுமான்னு சில பேர் கேக்குறீங்க. கண்டிப்பா லேட் இல்ல. நீங்க எப்ப வேணும்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க ஜாயின் பண்ற அன்னையிலிருந்து முதல் டெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது உங்க சொந்த வேகத்துல படிக்கிற மாதிரி ஒரு பிளான். சரி, இப்போ நீங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்க தயாரிப்பை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ரெடினா எப்படி இதுல சேர்றதுன்னு ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இந்த 4 சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ண போதும். முதல்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க டெமோ டெஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. அடுத்து பேமெண்ட் பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை இங்க கொடுத்திருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உடனே உங்களை ஒரு பிரைவேட் டெலிகிராம் குரூப்ல சேர்த்துடுவோம். அங்க எல்லா டெஸ்ட் லிங்க்ஸும் இருக்கும், நீங்க எழுத ஆரம்பிச்சிடலாம். கடைசியா ஒன்னே ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியான தயாரிப்பு இருந்தா மோசமான ரிசல்ட்டை கண்டிப்பா தவிர்க்கலாம். இந்த தமிழ் தகுதி தேர்வுங்கிற சின்ன தடை உங்க பெரிய அரசு வேலை கனவு தடுத்து நிறுத்த விட்டுறாதீங்க. இப்போ நீங்களே சொல்லுங்க,
உங்க அரசு வேலைக்கான அந்த முக்கியமான என்ட்ரி பாஸ முழு நம்பிக்கையோட வாங்க நீங்க தயாரா? யோசிக்காதீங்க. நீங்க எடுக்க போற அடுத்த ஸ்டெப் தான் உங்க வெற்றியை தீர்மானிக்க போகுது.